KN நேருடைய தம்பி KN ரவிச்சந்திரன் அவர்கள் IOB பேங்க்ல ஒரு 25 கோடி கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி IOB போட்டிருந்த வழக்கு CBIல இருந்த வழக்கு TVH ட்ரூடோம் என்ற கம்பெனிக்கு அப்ப ரெய்டு பண்ணப்ப உள்ளுக்குள்ள இதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப நீங்க அப்படி ரோட்ல போறீங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே ஃபயர் இன்ஜின் போன் பண்ணி சொல்வீங்களா? அது மாதிரி அவங்க போன வழக்கை தவிர மீதி விஷயம் கிடைச்சால் அதை போலீஸுக்கு சொல்லி அதுக்கு FIR போடணும்னு சொல்றது. அதாவது FIR போடுவது என்பது இது மாநில போலீஸ்க்கு மட்டுமே உரிமை உண்டு. அந்த பர்டிகுலர் வழக்குல உள்ள விஷயங்கள், அதுல மணி லாண்டரிங், இன்னும் அந்த செய்யப்பட்ட குற்றம் அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் என்ற அந்த லிஸ்டுக்குள்ள வந்ததுன்னா தான் ED உள்ள வர முடியும். ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்குக்கு எடுத்த டேட்டா வச்சு இவங்க வழக்கு போட்டுருவாங்களேன்னு அந்த 25 கோடியை பேங்க்ல கட்டிட்டு அந்த வழக்கை முடிச்சுட்டாங்க. அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் FIR இல்லைன்னா அந்த ஃபர்தர் கேஸே போட முடியாது. ஸோ கேஸை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தப்ப என்ன பண்ணாங்க, திரு KN நேருவுடைய தம்பி KN ரவிச்சந்திரனுடைய PA கிட்ட வாட்ஸ்அப்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதனால வழக்கு போடுங்கள்னு சொன்னா இவங்க போடல. இதை எதிர்த்து ஒரு வழக்கறிஞர் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் திரு இன்பதுரை அவர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர் வழக்கு போட்டார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எங்க DVAC லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்னையா அவன் டன்னா ஆதாரம் கொடுத்தீர, இன்னும் முதல் நாள் ஆதாரம் இருக்கு, நீங்க இன்னும் விசாரிக்கிறேன்றீங்க, முதல்ல FIR போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது இதுல என்னன்னு சொன்னா இந்த ஆதாரத்துல ஒரு சிலதை சொல்லுவோம். இப்ப வேலைக்கு வரணும். நீங்க இப்ப புதுசா இந்த சேனல்ல சேர்ந்திருக்கீங்க.